ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்ச காலம் அப்படிங்கிறது சிரமமா இருந்துச்சு. ரஷ்யா தடுமாறுச்சு. அதுக்கப்புறம் சுதாரிச்சதுக்கப்புறம், ரஷ்யா பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்த நோக்கி போச்சு. ஆனா, கடந்த ஒரு 4 மாதங்களாவே ரஷ்யா பெரிய அளவு உக்ரைன விட்டு வெளியிலேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அந்த அளவுக்கு உக்ரைன்ல அவர்களுக்கான மைலேஜ் தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா, எப்ப உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள்ள அனுப்பப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் ரஷ்யா முழுவதும் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏறக்குறைய ஏதோ சிரியால ஒரு யுத்தத்த கண்டக்ட் பண்ற மாரி தான், இப்ப உக்ரைனுக்குள்ள ரஷ்ய ராணுவம் நடந்துக்குது. ரஷ்ய அரசு தலைமையோட மனநிலையும் அந்த அளவுக்கு மாறிப்போச்சு. ஏன் அப்படின்னா, கடுமையான உயிர் சேதம். சொல்லப்போனா ரஷ்யாவுக்குள்ள கூடுதலா படைகள், மொத்த படையையும் கூட இவனுங்க அனுப்பிச்சிருக்கலாம். நமக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாரி ரஷ்யாவோட எண்ணம் போயிருச்சு. காரணம் இன்னைக்கு நிலைமைக்கு வரை சுமார் 10,800 வீரர்கள உக்ரைன் ராணுவம் பலி குடுத்திருக்கு. எங்க? ரஷ்யாவுக்குள்ள மட்டுமே. அதேபோல கணிசமான ஆயுதங்களும் இந்த பகுதிக்கே அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே சாம்பல் ஆயிருச்சு. இதுவுமே ரஷ்யாவுக்கு ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் பூரா அப்படியே உக்ரைனுக்குள்ள எப்படி நடக்குது? விழுகக்கூடிய கிராமங்கள், கைப்பற்றக்கூடிய கிராமங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாயிக்கிட்டே போது. உள்ள சொல்லப்போனா, ரஷ்யா இப்ப பேச்சுவார்த்தைக்கே தயார் அப்படின்ட்டார்கள். அதுக்கான காரணம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யாவுக்குள்ள உள்ள படைகள எல்லாம் நாங்க ரொம்ப சுலபமா வெளியேத்திக்கிட்டே இருக்கோம். அது ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா, மெயினான டார்கெட் என்ன? டொனெட்ஸ் போன்ற ரீஜன்கள் தான். அத நாங்க கைப்பற்ற ஆரம்பிச்சுட்டோம்ல. அப்ப எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் தான். அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஒரு அதிர்ச்சிய குடுத்துட்டார்கள். இதுக்கு ரஷ்யாவுக்குள்ள படைகள அனுப்பாமயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையா எல்லாராலயும் புரிஞ்சுக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, அனுப்புனனால தான் இந்த வேகமே கூடிருச்சு. இல்ல அப்புட்ன்னா, எலக்ஷன் வரையுமே இழுத்துட்டு போயிருக்கலாம். இழுக்காமயும் இருக்கலாம். ஆனா இழுக்கறக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அத கோட்ட விட்டுருச்சு. உக்ரைன் அப்படியே சொல்லலாம். ரஷ்யாவும் அதத்தான் சொல்லுது. ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்பலாம் ஒண்ணும் சாதிக்கிறது கிடையாது. அந்த பக்கம் ரஷ்யாவோட வீரியத்த குறைக்கணும் அப்படின்னு பிளான் போட்டார்கள். அதுவே மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருச்சு. காரணம் ரஷ்யாவுக்குள்ள வந்து எந்த படைகளும் சக்சஸ் பண்ணதாக சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு மைலேஜ் எடுத்து இவர்கள கிழிச்சு தொங்க விட்டுட்டார்கள் ரஷ்யர்கள். இது மட்டுமா, நான் ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கேன். இந்த யுத்தம் பெரிய அளவுல தங்களுக்கு களைப்பே இல்ல அப்படிங்கிற மாரி தான் ரஷ்ய அதிபர் அமெரிக்க எலக்ஷன நோக்கியே போயிட்டார். அதாவது பைடன காட்டிலும் கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறதே நல்லது. ஏன்னா, ட்ரம்ப் தான் இருக்கறதுலே ரஷ்யா மேல அதிக தடைகள் போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டுட்டாரு. கமலா ஹாரிஸையுமே எதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பைடன் தான் கமலா ஹாரிஸ சப்போர்ட் பண்ண சொல்லி அவர்களோட ஆதரவாளர்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அதனால நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பைடன புடிச்சு போச்சு. பைடனால எனக்கு லாபம் தான். பைடன் ஆரம்பிச்ச உக்ரைன் யுத்தம் எனக்கு கணிசமான லாபம். அமெரிக்காவுக்கு கணிசமான நஷ்டம் அப்படிங்கிற ரீதியில சொல்ற அளவுக்கு இங்க நிலைமை ரஷ்யாவுக்கு சாதகமாயிருச்சு. அமெரிக்கா, உக்ரைனுக்கு பாதகமா போயிருச்சு அப்படிங்கிறத வெளிப்படையா, நக்கலா பெரிய அளவு அமெரிக்காவுக்கு எதிரா சம்பவத்த ரஷ்யா பண்ணி விட்டுருச்சு. இது அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒரு அசிங்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, ஜெலன்ஸ்கி கிட்ட படைகள உள்ள அனுப்பு அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்க ஆயுதங்களும் பெரிய அளவு மாட்டிக்கிச்சு. அமெரிக்காவோட வாடகை ராணுவமும் பெரிய அளவு மாட்டிக்கிச்சு. எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்பயுமே அதாவது ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரை, எப்பயுமே நாங்க கொல்லக்கூடிய வீரர்கள்ல கணிசமான அளவு வெளிநாட்டு வீரர்கள் இருப்பார்கள். அதே மாரி தான் ரஷ்யாவுக்குள்ள சிக்குனதுலயும் கணிசமான வீரர்கள் வாடகை ராணுவ வீரர்கள் தான், வெளிநாட்டு வீரர்கள் தான். அத அனுப்பிச்சது மூலியமா ஆயுதங்களையும் அனுப்பிச்சு, மேன் பவரையும் அனுப்பிச்சு 2யுமே எங்ககிட்ட பலி குடுக்கறதுல அமெரிக்காவுக்கு என்னதான் சந்தோஷமோ தெர்ல போ! அப்படின்னு சொல்லி கிரெம்ளின் தனக்கான ஸ்டைல்ல ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணி தாறுமாறா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா யுத்தம் நடக்கக்கூடிய ரஷ்யா இவ்வளவு காலம் விட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா, இவ்வளவு நபர்கள கொன்னுட்டோம், வேட்டையாடிட்டோம், இந்த கிராமங்கள பிடிச்சுட்டோம் அப்படிங்கிறதா. இதுக்கு எதிரா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா, அதுக்கு ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் இந்த மாரி தான் போவார்கள். இத மீறி ஒரு ஸ்டேட்மெண்ட் வீரியமா வருதுன்னா, ஏதாச்சும் 1, 2 ட்ரோன் தாக்குதல் நடக்கும். அதுக்கு பதிலடி தாக்குதல் குடுக்கப் போறோம் அப்படிம்பார்கள். இந்த மாரி போய்க்கிட்டு இருந்த இடத்துல இது அப்படியே அமுங்கி போயி, அமெரிக்காவ நல்லாவே சீண்டி நக்கல் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த அளவுக்கு நிலைமை போனதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அதுவும் பைடன் தான் காரணம். அதே ஆட்கள் வரதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு பெரிய அளவுல சம்பவத்த ரஷ்ய அதிபர் பண்ணுவாரு அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல.
ஆனா என்ன பண்றது? எல்லாமே டூ லேட். சம்பவங்கள் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இனி இத சமாளிக்கணும். சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சமாளிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. உக்ரைன் யுத்தத்துல சாதிச்சவரை போதும் அப்படின்னு அமெரிக்கா விலக தயாராயிருச்சு. எப்படி விலகுறது? அப்படிங்கிறது தான் இப்ப ஒரே குறிக்கோள். ஆனா விலகுறதுன்னு முடிவாயிருச்சு. அமெரிக்கா எப்படி வேணாலும் விலகும். அசிங்கத்த பத்திலாம் அமெரிக்கா கவலையே படாது. பொத்துன்னு போட்டு ஓடியே போயிரும். அப்படி ஓடி போயிட்டியேடா! அப்படின்னு எல்லாரும் பார்த்து சிரிக்கிற நேரத்துல வேற பக்கம் பத்த வச்சுருவாய்ங்க. அது பத்திக்கிட்டு எரியும். அதனால எல்லார் ஃபோக்கஸும் அங்கிட்டு போயிரும். அதனால அந்த யூ டர்ன நோக்கி அமெரிக்கா நிக்குது. அப்படி நிக்கக்கூடிய அமெரிக்காவ வச்சு ரஷ்யா செய்யுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.